குட் மார்னிங் ஆல். எல்லாருக்கும் இனிய தெலுங்கு வருட நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி யுகாதி. ஹாப்பி யுகாதி. வெல்கம் ஆல். வெல்கம். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். சரி, இப்போ நம்ம வந்து ஈகோசிஸ்டம்ல அந்த கண்டினியூஷன் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்மெண்டேஷன், அந்த லீச்சிங், மினரலைசேஷன் அதெல்லாம் படிச்சோம் இல்லைங்களா? அதுக்கான ஃப்ளோ சார்ட் பார்த்துடலாம். இப்போ ட்ரீங்கிறது என்ன? ஒரு பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம், அதனால தான் இது பார்க்குறோம். இப்போ ஒரு ட்ரீ இருக்கு, ஒரு பிளான்ட் இருக்கு, அது வந்து சாயிலில் வளர்ந்துட்டு இருக்கு. அதுலேருந்து டெப்ரிஸ், அதாவது டெட் லீவ்ஸ், ட்விக்ஸ் இந்த மாதிரி கீழே விழுவுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு லீஃப் விழுதுன்னு வச்சுக்கோமே. த லீஃப் ஃபால் டு த கிரவுண்ட். அந்த லீஃப் வந்து மெச்சூர் ஆனதுனால கீழே விழுந்துருது. தென் சம் ஆர் ஈட்டன் பை இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ். நியூட்ரியன்ஸ் அண்ட் எனர்ஜி என்டர் ஃபுட் வெப். ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த இலையெல்லாம் பூச்சி, சின்ன சின்ன புழுக்கள் இதெல்லாம் சாப்பிடுது. சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த இலை பார்ஷியலி பிரேக் டவுன் ஆனிச்சு இல்லையா? அந்த இலையில ஃபங்கை, பாக்டீரியாலாம் ஆக்ட் பண்ணி அதை பிரேக் டவுன் பண்ணி தே பிகின் டு லூஸ் ஃபார்ம் அண்ட் பிகம் லிட்டர். லிட்டர்னா இங்க என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த ஹியூமஸ் ஃபார்மேஷன், அதுதான் லிட்டர் அப்படி சொல்றோம். ஒரு லேயர் மாதிரி சாயிலுக்கு மேல ஃபார்ம் ஆகுது. திருப்பியும் சம் நியூட்ரியன்ஸ் இல்லைன்னா அந்த லீஃப்ல இருக்கக்கூடிய சில நியூட்ரியன்ஸ் என்ன ஆகுது, லீச் இன் டு த சாயில் பை கெமிக்கல் ஆக்ஷன். அது வந்து லீச்சிங் அப்படிங்கிறது அந்த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் வந்து நமக்கு வாட்டர்ல டிசால்வ் ஆகி மண்ணுக்கு அடியில போய் பிரிசிபிடேட் ஆகுறது, இல்லைன்னா செடிமெண்ட் ஆகுது. அதான் லீச்சிங் சொல்றோம் இல்லையா? அது நடக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறமும் மிச்சம் மீதி இலை இருக்கு இல்லையா? இந்த ஃபங்கல் பாக்டீரியல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் இந்த பூச்சி புழுக்கள்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த இலைய ஃபர்தர் டீகம்போசிஷன் நடக்கிறது பை எர்த்வர்ம், பாக்டீரியா, சாயில், மைட்ஸ், தென் ஃபங்கை. இதெல்லாம் திருப்பி அதை பயோடிகிரேட் பண்ணுது. டிகிரேடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் சாயில்ல ஆர்கானிக் காம்பவுண்ட் ஜாஸ்தி ஆயிடுது. அந்த சாயில்ல இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் சால்ட்ஸ் இதெல்லாம் பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணி அதோட growthக்கு திருப்பி பயன்படுத்திக்குது. ஸோ இதுதான் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டீகம்போசிஷன் சைக்கிள் இன் எ டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம். டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்னா லேண்ட். டெரஸ்ட்ரியல் அப்படின்னா லேண்டுன்னு அர்த்தம், நிலப்பரப்புல இருக்கிறது. ஸோ இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க வேண்டியது எனர்ஜி ஃப்ளோ. ஸோ எனர்ஜி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹவு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம், நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரொடக்டிவிட்டி பார்த்தோம் இல்லையா? பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு. பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிங்கிறது பிளான்ஸ் சன்லைட்டை யூஸ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை ஹெர்பிவோர்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ ஹெர்பிவோர்ஸ்க்கு ரெடியாக வச்சிருக்கக்கூடிய பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்து பிளான்ட்ல இருக்கு. ஹெர்பிவோர்ஸ் கிட்ட இருந்து கார்னிவோர்ஸ்க்கு போகுது. அப்போ ஹெர்பிவோர்ஸ் ஆடு, மாடு, முயல், மான் இவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இப்படி எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகுது ஒரு டிராஃபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு. ஆட்டோட்ராஃப், ஹெட்ரோட்ராஃப், அதர் டிராஃபிக் லெவல் அப்படிமோ. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளோவை தான் எனர்ஜி ஃப்ளோ அப்படி சொல்றோம். எக்ஸப்ட் ஃபார் டீப் சி ஹைட்ரோதெர்மல் ஈகோசிஸ்டம், கடலோட ஆழத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரோதெர்மல் ஈகோசிஸ்டம், அதை தவிர சன் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஆல் ஈகோசிஸ்டம்ஸ் ஆன் எர்த். இந்த எக்ஸப்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் பேஸ் பண்ணி கொஸ்டினே வரும். எக்ஸப்ட், அப்ப சன்லைட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியா இல்லாத ஒரு இடம், அப்போ அங்க போட்டோசிந்தசிஸ் இல்ல, ஃபுட் ப்ரிப்பரேஷன் எப்படி நடக்கும் அந்த ஈகோசிஸ்டத்துல? அந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். ஹைட்ரோதெர்மல் ஈகோசிஸ்டம், டீப் சி ஹைட்ரோதெர்மல் ஈகோசிஸ்டத்துல இன்ஸ்டெட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் கீமோசிந்தசிஸ் நடக்கும். கீமோசிந்தசிஸ் அப்படிங்கிறது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி அவங்க ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. அதான் கீமோசிந்தசிஸ். ஓகே. எக்ஸப்ட் டீப் சி ஹைட்ரோதெர்மல் ஈகோசிஸ்டம், சன் இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் ஆல் ஈகோசிஸ்டம்ஸ் ஆன் எர்த். ஓகே. ஆஃப் த இன்சிடென்ட் சோலார் ரேடியேஷன். ஆஃப் த இன்சிடென்ட் சோலார் ரேடியேஷன் என்ன அர்த்தம்னா, சன்லைட் டைரக்டா வருது இல்ல, அதுதான் இன்சிடென்ட். சன்ல இருந்து வர ரேடியேஷன் அதான் இன்சிடென்ட் ரேடியேஷன் அப்படிங்கிறது. அதுதான் இன்சிடென்ட் சோலார் ரேடியேஷன். லெஸ் தென் 50% ஆஃப் இட்ஸ் it is photosynthetically active radiation, PAR, photosynthetically active radiation. அப்ப சன்லைட் வருது, அதுல 50% கம்மியா இருக்கிறது தான் photosynthetically active radiation. PAR, photosynthetically active radiation, photosynthesis பயன்படுத்தக்கூடிய சன்னோட லைட் அளவு. ஓகே.
we know that plants and photosynthetic bacteria ரெண்டுமே ஆட்டோட்ராஃப் தான். ஏன்னா பிளான்ஸ் அவங்களோட ஃபுட் அவங்களே தயாரிச்சுக்குவாங்க. ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா பேர்லயே இருக்கு, அவங்க ஃபுட் அவங்களே தயாரிச்சுப்பாங்க. ஆட்டோட்ராஃப்ஸ் ஃபிக்ஸ் சன்ஸ் ரேடியன்ட் எனர்ஜி, சன் ரேஸ் தான், சன் ரேஸ் இருக்கு இல்லையா, சன் ரேஸ், அதுதான் ரேடியன்ட் எனர்ஜி சொல்றோம். டு மேக் ஃபுட் ஃப்ரம் சிம்பிள் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். சிம்பிள் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் இங்க யார் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். H2O அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. H2O அண்ட் கார்பன் டை ஆக்சைடுல இருந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு சன்னோட லைட் யூஸ் ஆகுது. பிளான்ஸ் கேப்சர் ஒன்லி, இது ஆல்ரெடி நீட்ல கேட்ட கேள்வி. 2 to 10%, 2 to 10% of the photosynthetically active radiation, and this small amount of energy sustains the entire living world. So in the 2 to 10% of sunlight's energy தான் நமக்கு entire worldக்கும் சோறு போடுது. ஏன்னா அதுதானே சன்லைட், அந்த 2 to 10% தானே பிளான்ட் யூட்டிலைஸ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அதனால so it is very important to know how the solar energy captured by plants flow through different organisms of an ecosystem. சரி, இப்ப பிளான்ட் வந்து 2 to 10% of the sunlight யூட்டிலைஸ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் பண்றாங்க. அது எப்படி வந்து ஈகோசிஸ்டத்துல ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகே, all organisms are dependent for their food on producers. எல்லா ஆர்கானிசமும் ப்ரொடியூசர்ஸை நம்பி தான் இருக்கு, either directly or indirectly. எப்படி சார் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி? இந்த பாயிண்ட் புரியலையே. இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், அவன் டைரக்டா போய் வெஜிடேரியன், அது அவன் போய் பிளான்ட் எல்லாம் எடுத்து குக் பண்ணி சாப்பிட்றான், டைரக்டா பிளான்ட்ல இருந்து அவனுக்கு எனர்ஜி வருது. இன்னொருத்தர் இருக்கான், நான் பிளான்ட்டை தொடவே மாட்டேன். மனுஷங்க அப்படி சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிங்கத்தையே பார்த்துவோமே. சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, புலி பசித்தாலும் புல்லை திங்காது. இப்ப இருக்கிற புலி புளியஞ்சோறு, புளியோதரை இதெல்லாம் சாப்பிடுது, தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிடுது, ஆன்டிம்பானே அதெல்லாம் கிடையாது. புலி பசித்தாலும் புல்லை திங்காது, டைரக்டா ஆடு மாடை தான் வேட்டையாடி திங்குது. அப்ப புலிக்கு பிளான்ட் தேவை இல்லையா? தேவை. ஏன்? புலியோட சாப்பாடு என்னது? கோட், அந்த மாடு, பீஃப், இதெல்லாம். அவங்க வளர்ந்து ரெடியா இருக்கணும்னா அவங்களுக்கு பிளான்ட் வேணும்ல. பிளான்ட் இல்லைன்னா ஆடு மாடை இருக்காது இல்ல. ஸோ இன்டைரக்ட்லி கார்னிவோர்ஸ் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ். டைரக்டா பிளான்ட்ஸை சாப்பிடல, ஆனா பிளான்ட்ஸை தின்னு உடம்பு ஏறி போயிருக்கிற அனிமல்ஸை சாப்பிட்றாங்க. அப்போ கார்னிவோர்ஸ் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் தேர் ஃபுட், மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், ஸோ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நம்ம ப்ரொடியூசர்ஸை நம்பிதான் இருக்கோம், நம்ம வெஜ்ஜா இருந்தாலும் நான் வெஜ்ஜா இருந்தாலும். So you find an unidirectional flow of energy from sun to producers and then to consumers. So sunல இருந்து ப்ரொடியூசருக்கும் ப்ரொடியூசர்ல இருந்து கன்சியூமர்ஸ்க்கும் யூனிடைரக்ஷனல் ஒன் வே flow of energy இருக்கு, சன்னோட எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. Is this in keeping with the first law of thermodynamics? என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன? ஆற்றலை அளக்கவோ முடியாது, அதான் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணதான்னு கேட்கறாங்க. ஓகே, யூனிடைரக்ஷனல் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. ஃபர்தர், ecosystems are not exempt from the second law of thermodynamics. ஸோ செகண்ட் லா என்ன இருக்கோ அதையும் ecosystem ஃபாலோ பண்ணுது. They need a constant supply of energy to synthesize the molecules they require to counteract the universal tendency towards increasing disorderliness. ஸோ டிசார்டர்லினஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சன்னோட லைட் எனர்ஜி 100% யூஸ் ஆகலை, 50% கம்மியாக தான் ஃபோட்டோசிந்தட்டிக்லி ஆக்டிவ் ரேடியேஷன் இருக்கு. அதுல 2 to 10% தான் பிளான்ட் யூஸ் பண்ணுது. பிளான்ட் சன்லைட்டோட 100% எனர்ஜியை யூஸ் பண்ண முடியல, பிளான்ட் சன்லைட்டோட 2 to 10% ஆஃப் த எனர்ஜியை தான் யூஸ் பண்ணி ஃபுட் தயாரிக்குது. பிளான்ட்டோட எனர்ஜி 100% அப்படியே அனிமலுக்கு போகல, ஹெர்பிவோருக்கு போகல. ஹெர்பிவோர்ல இருந்து எனர்ஜி அப்படியே கார்னிவோருக்கு போகல. அதுதான் இங்க சொல்றாங்க, டிசார்டர்லினஸ் இருக்கு அந்த எனர்ஜி ஃப்ளோல. தென் the green plant in the ecosystem terminology are called producers. So ecosystem terminologyல plants வந்து producer. ஏன்னா சினிமா படத்தையும் ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூஸ் பண்றான். அதனால ப்ரொடியூசர் இந்த இடத்துல அவன் தெளிவா ஒரு விவரமா சொல்லிட்டாங்க. ஈகோசிஸ்டம் டெர்மினாலஜியில பிளான்ட்ஸ், கிரீன் பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ். இன் எ டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம் மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஹெர்பேஷியஸ் அண்ட் woody plants. ஹெர்பேஷியஸ்னா தரையோட தரையா வித்தவுட் எனி பிரான்ச் புல்லா வளருது இல்ல, அது கிராஸ்லாம் ஹெர்பேஷியஸ். woody plants அப்படிங்கிறது பெரிய பெரிய மரம். Likewise, primary producers in aquatic ecosystem are various species like phytoplankton
algae and higher plants. இதுல phytoplankton என்ன? Floating small plants. மிதந்துகிட்டு இருக்கக்கூடிய ஸ்மால் குட்டியான பிளான்ஸ் தான் நம்ம phytoplankton அப்படிமோ. பிளாங்க்டான்னா ஃப்ளோட் ஆகுதுன்னு அர்த்தம். பைட்டோனா பிளான்ட் வந்து ஃப்ளோட் ஆகுது, குட்டியா இருக்குது. அண்ட் தென் ஆல்கே ஹையர் பிளான்ட்ஸ்ங்கிறது ஆஞ்சியோஸ்போம், ஜிம்னோஸ்போம், அதெல்லாம் ஹையர் பிளான்ட்ஸ். அதாவது அதுல வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸா இருக்கணும், அதுதான் ஹையர் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, யூ ஹேவ் ரீட் அபவுட் the food chains and food webs that exist in nature. Starting food webs, food chain la நம்ம 9th ல இருந்து படிச்சிட்டு இருப்போம் இல்லையா, 6th 7th 8th 9th ல இருந்து. Starting from the plants or producers, food chain or rather webs, food webs are formed such that an animal feeds on a plant or on another animal and in turn is food for another. இது என்ன சொல்றாங்க நல்லா பார்த்துக்கணும். இங்க பாருங்க, ஒரு தாவரம், ஒரு பிளான்ட்டை ஒரு அனிமல் சாப்பிடுது. அதுக்கடுத்து இன்னொரு அனிமல், இல்லைன்னா ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை சாப்பிடுது. சி, ஃபுட் வெப்பா இருந்தாலும் சரி, ஃபுட் செயினா இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்றது பிளான்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா சன்னோட லைட் எனர்ஜியை ஃபுட்டா மாத்தி வச்சிருக்கிறது பிளான்ட் தான். அந்த பிளான்ட்டை ஒரு அனிமல் சாப்பிடுது, இல்லைன்னா அந்த அனிமலை இன்னொரு அனிமல் சாப்பிடுது, இன்னொரு அனிமல் சாப்பிடுது. ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபுட் செயின் ஆர் ஃபுட் வெப்பா வரைய போறோம். The chain or web is formed because of this interdependency. ஒரு பிளான்ட்டை இன்னொரு அனிமல் நம்பி இருக்கு, இன்னொரு அனிமலை அனதர் அனிமல் நம்பி இருக்கு. ஸோ ஒருத்தர் நம்பி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஃபுட் செயின், ஃபுட் வெப்பே ஃபார்ம் ஆகுது. No energy that is trapped into an organism remains in it forever. இப்போ நம்ம உடம்புல எனர்ஜியை ட்ராப் பண்ணி வைக்கிறோம், இல்லை பிளான்ட்ல எனர்ஜி ட்ராப் பண்ணி வைக்குதுன்னா பர்மனண்டா அங்கேயே இருக்காது. எனர்ஜி வில் ஃப்ளோ ஃப்ரம் பிளான்ட் டு herbivores to carnivores. ஸோ எனர்ஜி மூவ்மெண்ட்லேயே தான் இருக்கும். எனர்ஜி ஒரு இடத்துல பர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அது வாய்ப்பில்லை. ஓகே, then energy trapped by the producer hence is either passed on to the consumer or to the organisms dies. இங்க என்ன சொல்றாங்க, பிளான்ட் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்குதுன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த எனர்ஜி ஒன்று கன்சியூமர், ஆடு மாடுக்கு போகணும், அதுல இருந்து அனதர் கன்சியூமருக்கு போகணும், இல்லைன்னா the plant will die. இல்லை, அதாவது எனர்ஜி ஃப்ளோ ஆகணும், இல்லைன்னா பிளான்ட் வில் டை. ஏஜிங்னால பிளான்ட் இறந்து போகும். இறந்து போனா என்ன ஆகும், பாக்டீரியால அதை வந்து டீகம்போஸ் பண்ணும். ஸோ எனிவே, எனர்ஜி இஸ் நாட் பர்மனன்ட் இன் ஒன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்துல ஸ்டோர் பண்ண எனர்ஜி பர்மனண்டா அங்கேயே இருக்காது, எனர்ஜி ஃப்ளோ ஆகி போய்கிட்டே இருக்கும். டெத் ஆஃப் த ஆர்கானிசம் இஸ் த பிகினிங் ஆஃப் த detritus food chain or food web. ஸோ ஒரு ஆர்கானிசம் இறந்து போகுது அப்படின்னா அதுவும், அதாவது உயிருள்ள ஒரு பிளான்ட் தான் நார்மலா ஃபுட் செயின், ஃபுட் வெப்புக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அது எனி அனிமல் ஆர் ஆர்கானிசம், எனி பிளான்ட் இறந்து போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது டெட்ரிட்டஸ் ஃபுட் செயினுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஞாபகம் வச்சுங்க, கொஸ்டின் கேட்பாங்க. பிகினிங் ஆஃப் த டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் என்ன, டெத் ஆஃப் த ஆர்கானிசம். இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட், ஆல் அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் plants directly or indirectly for their food needs. அது தெரியும் நமக்கு. They are hence called consumers. அதாவது அனிமல்ஸ் எல்லாம் கன்சியூமர்ஸ், பிளான்ட்லாம் ப்ரொடியூசர்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் கன்சியூமர்ஸ். ஏன், they consume plants directly or indirectly. So all animals are consumers and also all animals are heterotroph because heterona other, trophna nutrition. For food nutrition காக they depend on other organism. அதனால அவங்கள heterotrophs சொல்றாங்க. So plants producers plus autotrophs, animals consumers plus heterotrophs. மறந்துடக்கூடாது, சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. இது தெரியும் உங்களுக்கு, பட் ஸ்டில் ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக. பிளான்ஸ் இருக்கா, அனிமல்ஸ் இருக்கா, எல்லா பிளான்ஸுமே மோஸ்ட்லி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆட்டோட்ராப்ஸ். All animals are consumers and heterotrophs. Heterotrophs மறந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம புக்ல இருந்து எடுத்து எழுதுற பாயிண்ட்ஸ் தான். ஓகே, இஃப் தே ஃபீட் ஆன் ப்ரொடியூசர்ஸ் அனிமல்ஸ், அதாவது அனிமல்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள பிரைமரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இஃப் த அனிமல்ஸ் ஈட் அதர் அனிமல்ஸ், தென் இன் டர்ன் த பிளான்ட்ஸ் ஆர் தேர் ப்ரொடியூஸ். அதாவது அனிமல்ஸ் பிளான்ட்ஸை சாப்பிட்ற அனிமல்ஸ இங்க என்ன சொல்றாங்க, எந்த அனிமல்ஸ் பிளான்ட்டை சாப்பிடுதோ அவன்
பிரைமரி கன்சியூமர். ஆடு மாடு இதெல்லாம். சரி, இப்ப ஆடு மாடெல்லாம் யார சாப்பிடுறான்? பிளான்ட்டை சாப்பிடுறான். இதுதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அனிமல்ஸ் which in turn eat the plants or their produce. அதாவது பிளான்ட்ஸை சாப்பிடுறான் இல்ல பிளான்ட்டோட ப்ராடக்டை சாப்பிடுறான். பிளான்ட்டோட ப்ராடக்ட்னா என்ன? ஃப்ரூட்டு, சீடு இதெல்லாம், இல்ல லீஃப். பிளான்ட்டை சாப்பிடுறதுங்கிறது புல்ல கடிச்சு தின்னு அந்த புல் அங்க இல்லாம போயிடுச்சு, அதான் பிளான்ட்டை சாப்பிடுறது. புல்ல மேய்ஞ்சிட்டு போயிடுது இல்ல. ப்ரொடியூஸ் ஆர் தேர் ப்ரொடியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளான்ட்டோட ப்ராடக்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், லீஃப், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றது. ஸோ இவன் யாரு? பிரைமரி கன்சியூமர். அதாவது பிரைமரி கன்சியூமரை சாப்பிட்ற அனிமல்ஸ் செகண்டரி கன்சியூமருங்கிறான். அதுதான் இங்க சொல்றது. கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது இந்த 3 லைன்ல. எவன் ஒருத்தன் பிரைமரி கன்சியூமர், ஆடு மாடு இதெல்லாம் போய் சாப்பிட்றான்ல, அவன் செகண்டரி கன்சியூமர். லைக்வைஸ் you could have tertiary consumers too. டெர்சரி கன்சியூமர்ஸ்ங்கிறவ யாரு? ஆடு மாடு புலி இதெல்லாம் செத்து போச்சுன்னா அதை எடுத்து சாப்பிடுவான். இந்த பருந்து மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்லாம் அதை பிடிச்சி கொத்தி தின்னுட்டு போவோம். அதெல்லாம் டெர்சரி கன்சியூமர். ஏன்னா செகண்டரி கன்சியூமரை சாப்பிட்றவன் தான் டெர்சரி கன்சியூமர். Obviously the primary consumer will be herbivores. Primary consumers யாரு? herbivores. Herbivoresனா plant eating animals. அவ்வளவுதான். Some common herbivores are insects, பூச்சிகள், birds, பறவைகள், mammals, பாலூட்டிகள் இருக்கு in terrestrial ecosystem, and mollusks in aquatic ecosystem. So aquatic ecosystemத்துல herbivore யாருன்னு பார்த்துக்கோங்க, mollusk. நம்ம புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஞாபகம் வச்சுங்க, அவ்வளவுதான். The consumers that feed on these herbivores are carnivores. Herbivores சாப்பிடுறவன் carnivores. Herbivoresனா யாரு? இந்த நம்ம லிஸ்ட் கொடுத்துருந்தாங்களே, இன்செக்ட், பேர்ட்ஸ், மேமல்ஸ், mollusk, aquatic ecosystemனா அவங்கள சாப்பிடுறவன் carnivores, or more correctly primary carnivores. அனிமல்ஸ் சாப்பிடுறவங்க. Though secondary consumers. Secondary consumersக்கு இன்னொரு பேரு primary consumer carnivores. இதுதான் விஷயமே. இங்க நல்லா பாத்துக்கங்க. இதுதான் கொஸ்டின்ல கேட்பான். இங்கதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். Primary carnivores are secondary consumers. Assess and reasonல கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் 1, 2 கேட்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்கலாம், நாட் இன்கரெக்ட் அப்படின்னு கூட கேட்பான். பார்த்துக்குங்க. நாட் இன்கரெக்ட்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, பிரைமரி கார்னிவோர்ஸ் இன்னொரு பேர் என்னது? செகண்டரி கன்சியூமர். சைட்ல எழுதி வைங்க, சைட்ல எழுதி வைங்க. பிரைமரி கன்சியூமர்ஸ் ஆர் பிரைமரி கார்னிவோர்ஸ் ஃபுல்லா தான் எழுதி ஆகணும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். Primary carnivores are secondary consumers. Synonyms, same term. Primary carnivores are secondary consumers. Side la எழுதி வெச்சுங்க. Okay. Those animals that depend on the primary carnivores, அதாவது secondary consumers இருக்காங்க, for food are labeled as secondary carnivores. அப்ப secondary carnivores என்ன சொல்வீங்க? Tertiary consumers அப்படின்னு சொல்வீங்க. எழுதி வச்சுக்கணும். Tertiary consumers அப்படின்னு சொல்வீங்க. A simple grazing food chain, GFC, grazing food chain. GFC னா ecosystemத்துல grazing food chain is depicted below. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துருங்க. கிராஸ் ப்ரொடியூசர், அதை கோட் சாப்பிடுது, ஆடு சாப்பிடுது, பிரைமரி கன்சியூமர். ஆட்டை வெட்டி ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம் நம்ம மனுஷன், செகண்டரி கன்சியூமர். அப்படியே இட் கோஸ் ஆன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். The detritus food chain begins with dead organic matter. ஏன்னா நம்ம டெரஸ்ட்ரியல் ஃபுட் செயின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு, பிளான்ஸ், கோட்டு, மேன்னு பார்ப்போம். இப்போ டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் அப்படிங்கிறது என்ன? அது கிராசிங் ஃபுட் செயின், ஜிஎஃப்சி. இது டிஎஃப்சி, டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். டெட்ரிட்டஸ் அப்படின்னாலே டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டர் தான் டெட்ரிட்டஸ். அதை சாப்பிட்றவங்க டெட்ரிவோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். Detritus food chain begins with dead organic matter. It is made up of decomposers which are heterotrophic organisms, mainly fungi and bacteria. So detritus food chainல மெயினா இருக்கவன் யாரு? decomposers யாரு? fungi and bacteria. They meet their energy and nutrient requirement by degrading dead organic matter or detritus. Dead organic matter இறந்து போன அனிமல் பார்ட்ஸ் இல்ல அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், இதுதான் detritus அப்படினோம். அதை நம்பிதான் இருக்காங்க பாக்டீரியா, ஃபங்கை. These are also known as saprotrophs. Dead organic matter அதுல இருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறவன், டீகம்போசிஷன் பண்ணி ஃபுட்டை எடுத்துக்கிறவன் நம்ம சாப்ரோட்ரோப்ஸ் அப்படிமோ. சாப்ரோ அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் டீகம்போஸ் பண்றது அப்படின்னு அர்த்தம். டீகம்போஸ் யாரை பண்ணுவோம்? பிரேக் டவுன் பண்ணி ஸ்மாலர் காம்போனண்டா யாரை மாத்துவோம்? காம்ப்ளெக்ஸை சிம்பிளா மாத்துறது யாரு? டீகம்போசர்ஸ். ஸோ சாப்ரோனா டீகம்போஸ் பண்றதுன்னு அர்த்தம்.
Decomposers secrete digestive enzymes that break down dead and waste material to simple inorganic materials, which are subsequently absorbed by them. So இங்க என்ன சொல்றாங்க, decomposers digesting enzymes ரிலீஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியலை சிம்பிள் மெட்டீரியலா மாத்தி சிம்பிள் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸா மாத்தி அதை பாக்டீரியா ஃபங்கை அவங்களோட growthக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு அப்சார்ப் பண்ணிக்குவாங்க. In an aquatic ecosystem, இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இப்போ detritus food chain பார்த்தோமா, அதுக்கு அடுத்து aquatic food ecosystem. Grassing food chain is the major conduit for energy flow. So aquatic ecosystem grassing food chain தான் இருக்கு. As against this in a terrestrial ecosystem. Terrestrial ecosystemல இருக்க மாதிரி இங்க இருக்கிறது இல்ல. ஒரே நிமிஷம். Okay. So a much larger fraction of energy இங்க இருக்கு flows through the detritus food chain than through the GFC. இங்க வந்து பாத்தீங்கன்னா NEET question நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Grassing food chainல விட much larger fraction of energy, அதிகமான எனர்ஜி உங்களுக்கு detritus food chainல flow ஆகுது. ஏன் அப்படின்னு பாருங்க. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், a much larger fraction of energy flow through the detritus food chain than through the GFC. காரணம் என்னன்னா, grassing food chainல plant photosynthesis மூலியமா அந்த சன்னோட லைட் எனர்ஜி 2 to 10% photosynthetically active radiation 2 to 10% சன்லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணி photosynthesis அப்படி ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறம் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபுட்ல அவங்களுக்கு போக மீதி காயாவோ பழமாவோ ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா, இலையா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா அதை அனிமல்ஸ் சாப்பிட்டு அப்புறம் ஹெர்பிவோர்ஸ் கிட்ட இருந்து கார்னிவோர்ஸ் இப்படி ஃபுட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும். பட் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்ல எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு. கிராசிங் ஃபுட் செயினை விட டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்ல லார்ஜ் ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி கோ த்ரூ ஃப்ளோ ஆகுது. அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பிளான்ட் என்ன ஆகுது, செத்து போகுது. அனிமல் என்ன ஆகுது, செத்து போகுது. அங்க போட்டோசிந்தசிஸ் ஒண்ணு நடக்கணும், அந்த ப்ராசஸே கட் ஆயிடுச்சு. அப்படி ஒரு தேவையே இல்லை. இறந்து போன உடம்புலயே உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, ஃபுட் ரெடியா இருக்குது. அப்போ பாக்டீரியாவும் ஃபங்கையும் டைரக்டா வந்து சாப்பிட வேண்டியதுதான். களத்துல இறங்கி டைரக்டா இருக்கு, இறந்து போனதுல. அது எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணி ஃபுட்டை தயாரிக்க தேவையில்லை. ஆல்ரெடி இறந்து போனதுல இருக்க ஃபுட்டை தான், காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை தான் போய் பாக்டீரியாவும் ஃபங்கையும் பிரேக் டவுன் பண்ணுது. அதனால கிராசிங் ஃபுட் செயினை விட டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்ல ரெடிமேடா ஃபுட் இருக்கிறதுனால அங்க லார்ஜ் ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ ஆகுது when compared to grassing food chain. இது क्वेश्चनல கேட்பாங்க. detritus food chainல தான் எனர்ஜி ஃப்ளோ ஜாஸ்தி. ஓகே, detritus food chain may be connected with the grassing food chain at some levels. ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி கிராசிங் ஃபுட் செயின்ல போய் detritus food chain அந்த ஃபங்கை பாக்டீரியா பிரேக் டவுன் பண்ணி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்லாம் பிரேக் டவுன் பண்ணாங்கல்ல, அதை வளர்ற பிளான்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணி அதோட growthக்கு பயன்படுத்திக்கும். அப்போ கிராசிங் ஃபுட் செயின்ல சம்வேர் detritus food chain வந்து கனெக்ட் ஆயிடும். Okay. Some of the organisms of detritus food chain are prey to the GFC animals. Prey என்ன, அந்த இறை ஆயிடும். ஸோ கிராசிங் ஃபுட் செயின்ல நமக்கு இந்த detritus food chainல இருக்கவ கிராசிங் ஃபுட் செயின்ல இருக்க அனிமல்ஸ்க்கு ஃபுட்டா இருப்பான். அண்ட் இன் நேச்சுரல் ecosystem some animals like cockroach, crows are omnivores. Omnivoresனா என்ன சார்? அது செத்து போனதையும் சாப்பிடுவான், உயிரோடு இருக்கிறதையும் சாப்பிடுவான், பிளான்ட்ஸையும் சாப்பிடுவான், அனிமல்ஸையும் சாப்பிடுவான். இந்த காக்கா, கரப்பாம்பூச்சி, க்ரோஸ், காக்ரோச் இதெல்லாம் டெட்ரிட்டஸையும் சாப்பிடும். இறந்து போன அனிமல்ஸ், இறந்து போன பிளான்ட் பார்ட்ஸ் இதையும் சாப்பிடும். அப்ப டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் கிராசிங் ஃபுட் செயின்ல போய் கனெக்ட் ஆயிருக்குதா? ஏன்னா இந்த காக்கா கரப்பாம்பூச்சிலாம் இன்னொருத்தன் சாப்பிடுவான். அப்போ கிராசிங் ஃபுட் செயின்ல வந்து இவன் போய் ஜாயிண்ட் ஆயிடுறான். ஓகே, தீஸ் நேச்சுரல் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் ஃபுட் செயின்ஸ் மேக் இட் ஃபுட் வெப். இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபுட் செயின் என்ன ஆயிடுது, கனெக்ட் ஆயிடுது. டெட்ரிட்டஸும் கிராசிங்கும் மிக்ஸ் ஆயிடுது. நிறைய ஃபுட் செயின் மிக்ஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு பேரு ஃபுட் வெப், வலை மாதிரி. ஃபுட் வெப், உணவு வலை அப்படின்னு சொல்லுவோம். ஹவு வுட் யூ கிளாசிஃபை ஹியூமன் பீயிங்ஸ்? ஹியூமன் பீயிங்ஸ் ஆம்னிவோர்ஸ். ஹியூமன் பீயிங் வந்து ஹெர்பிவோர்ஸா கார்னிவோர்ஸா கேட்குறாங்க. நம்ம ஆம்னிவோர்ஸ் இருந்தாலும் அனிமல்ஸை வேட்டையாடி அப்படியே திங்க மாட்டோம் பச்சையா. நமக்கு யோசிக்கிற அறிவு இருக்கிறதுனால அதை வேக வச்சு சாப்பிட்டா நம்ம டைஜஷனுக்கு நல்லதுங்கிறதுனால அதை நல்லா வேக வச்சு சாப்பிடுவோம். ஓகே, ஈஸியா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக வேக வச்சு சாப்பிடுவோம். Organisms occupy a place in the natural surrounding or in a community according to their
feeding relationship with other organism. So யூஸ்வலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கானிசம்ஸ் நேச்சுரல் சரௌண்டிங்ல அவங்களோட கம்யூனிட்டியில அவங்களோட ஃபீடிங் ரிலேஷன்ஷிப்க்கு பொறுத்த மாதிரி தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்பிவோர்ஸ்னா பிளான்ட்ஸ் நிறைய இருக்க இடத்துல இருக்கும், கார்னிவோர்ஸ்னா ஆடு மாடு கோழி இதெல்லாம் இருக்கிற இடத்துல இருக்கும். அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த சோர்ஸ் ஆஃப் தேர் நியூட்ரிஷன் ஆர் ஃபுட், organisms occupy a specific place in the food chain that is known as their trophic level. இங்க வந்து trophic level 1, trophic level 2, trophic level 3, trophic level 4 மாங்க. trophic level 1 அப்படிங்கிறது herbivores, trophic level 2 அப்படிங்கிறவங்க trophic level 1ங்கிறது producer, first trophic level producers plants, அவங்கள சாப்பிடுறவன் trophic level 2 herbivores. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளேஸ் கொடுப்போம். Producers belong to the first trophic level, herbivores primary consumers to the second level, carnivores secondary consumers வந்து என்ன ஆயிடுறாங்க third levelக்கு போயிடுறாங்க. அதெல்லாம் क्वेश्चनல கேட்பாங்க, பாத்துக்கங்க. இதுதானா ஒரே நிமிஷம். இதுதான். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் யாரு? ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவல்ல வந்துடுறான். ஃபைட்டோ பிளாங்க்டன், கிராஸ், ட்ரீஸ் இதெல்லாம். ஃபைட்டோ பிளாங்க்டன்ல அக்வாட்டிக் பிளான்ஸ், பிளான்ஸ் ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர், குட்டி குட்டி பிளான்ஸ், அவனும் வந்துடலாம். பிரைமரி கன்சியூமர்ஸ் யாரு? இந்த ஹெர்பிவோர்ஸை சாப்பிட்றவன். ஜூ ஃபைட்டோ பிளாங்க்டனா ஜூ பிளாங்க்டன் சாப்பிடுவோம், குட்டி அனிமல்ஸ், மிதக்கிற அனிமல், ஃப்ளோட்டிங் ஆகிற அனிமல்ஸ், கிராஸ் ஓப்பர்ஸ் அண்ட் கவ். செகண்டரி டிராபிக் லெவல் ஹெர்பிவோர்ஸ் வந்துடுறான். செகண்டரி கன்சியூமர்ஸ் இங்க நல்லா பாத்துக்கணும். இங்க செகண்டரின்னு இருக்கு, இங்க டெர்ஷரி டிராபிக் லெவல் கார்னிவோர்ஸ் வருது. இங்க டெர்ஷரி கன்சியூமர்ஸ் ஃபோர்த் டிராபிக் லெவல்ல இருக்கா, டாப் கார்னிவோர்ஸ்ல வருது. எக்ஸாம்பிள்லாம் பாத்துக்கணும். ஸோ ஜூ பிளாங்க்டான சாப்பிட்றவன் தான் தேர்ட் டிராபிக் லெவல்ல இருக்கிறான். T3ல பேர்ட்ஸ், ஃபிஷஸ், வால்ஃப். இவனை வேக வச்சு திங்கிறான் பாருங்க மேனு, இல்ல இவனை அப்படியே பிடிச்சி திங்கிறான் பாருங்க அணி லயன், இவன்லாம் ஃபோர்த் டிராபிக் லெவல் டாப் கார்னிவோர்ஸ்ல வந்துடுறாங்க. ஓகே, இந்த டயக்ராம் பாத்துக்கணும், இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. Okay, the important point to note is that the amount of energy decreases at successive trophic level when அதாவது ஒரு trophic level ல இருந்து another trophic level T1 ல இருந்து T2, T2 ல இருந்து T3, T3 ல இருந்து T4 போகும்போது எனர்ஜி ஃப்ளோ ஆயிட்டே போகும்போது எனர்ஜி லெவல் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே, when any organism dies, it is converted into detritus or dead biomass that serves as energy source for decomposers. இறந்து போனா அது decomposesக்கான எனர்ஜி சோர்ஸ் ஆயிடும். Organisms at each trophic level depend on those at the lower trophic level for their energy demands. So இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்போ பிரைமரி கன்சியூமர் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் நம்பி இருக்காங்க, செகண்டரி கன்சியூமர்ஸ் பிரைமரி கன்சியூமரை நம்பியிருக்காங்க, டெர்ஷரி கன்சியூமர் செகண்டரி கன்சியூமரை நம்பியிருக்காங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. ஒவ்வொரு டிராபிக் லெவல்ல இருக்கவே அவனுக்கு கீழே இருக்கிறவன் நம்பிதான் இருக்கான் ஃபுட்டுக்காக, நியூட்ரிஷனுக்காக. Each trophic level has certain mass of living material at a particular time called standing crop. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, கிராப்ங்கிற டேர்ம் ஞாபகம் வச்சுங்க. கிராப்னா லிவிங் மெட்டீரியல் அட் a particular time called standing crop. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸ்டாண்டிங் கிராப்னா என்ன? ஒரு டிராபிக் லெவல் T1ஓ T2ஓ T3ஓ T4ஓ அந்த டிராபிக் லெவல்ல உங்களுக்கு லிவிங் மெட்டீரியல் இருக்கும். அந்த லிவிங் மெட்டீரியலை வந்து நம்ம ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னு சொல்றோம். ஈச் டிராபிக் லெவல்ல அது இருக்கும். The standing crop is measured as the mass of living organisms, biomass, or the number in a unit area. For example, நம்ம பாக்டீரியாவெல்லாம் பயோமாஸ் போட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியால எத்தனை இருக்கு அப்படி குட்டி குட்டி ஆர்கானிசம்ஸ் எல்லாம் பயோமாஸ் எடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்ப நம்பர் வச்சுப்பாங்க, ஒரு பர்டிகுலர் ஏரியால எவ்வளவு இருக்குன்னு. The biomass of a species is expressed in terms of fresh or dry weight. ஃப்ரெஷ் வெயிட்ங்கிறது ஒரு ஆர்கானிசம்ல இருக்க வாட்டரோட சேர்த்து எடுத்தா ஃப்ரெஷ் வெயிட், வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டு அது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பார்த்தா ட்ரை வெயிட். ரெண்டுல ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இது பயோமாஸ். மெஷர்மெண்ட் ஆஃப் பயோமாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரை வெயிட் இஸ் மோர் அக்யூரேட். வை? ஏன்னா நமக்கு வந்து வாட்டர் ரிட்டைன் பண்ணிருக்கிறது பாடியில அது டிஃப்ரெண்ட் ஆகும், மாறி மாறி இருக்கும். பட் ட்ரை வெயிட்ங்கிறது பர்மனண்டா இருக்கும். அதனாலதான் ட்ரை வெயிட் பார்க்கறது வந்து மோர் அக்யூரேட்டா இருக்கும். Next, the number of trophic levels in the grazing food chain is restricted as the transfer of energy flows 10% law. So இது 10% law அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டிராபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராபிக் லெவலுக்கு எனர்ஜி 10% தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, லோயர் டிராபிக் லெவல்ல இருந்து ஹையர் டிராபிக் லெவலுக்கு. ஸோ ப்ரொடியூசர் கிட்ட இருந்து பிரைமரி கன்சியூமர்ஸ்க்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து 100 கிலோ ஜூல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுல இருந்து 10 கிலோ ஜூல் தான், 10% தான், அதுல இருந்து 10% தான் உங்களுக்கு பிரைமரி கன்சியூமருக்கே போகும். அதான் 10% லா அப்படிம்போம்.
So in the nature, it is possible to have so many levels, producers, herbivores, primary carnivores, secondary carnivores in the grazing food chain. Do you think there is any such limitation in a detritus food chain? So in a detritus food chain, இந்த energy flowல நமக்கு 10%ல வந்து சில லிமிடேஷன்ஸை ஏற்படுத்துற மாதிரி டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்ல லிமிடேஷன்ஸ் இருக்கான்னா பாக்டீரியாவும் ஃபங்கையும் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்ல வராங்க. டெட்ரிவோர்ஸ் அவங்கலாம் டீகம்போசர்ஸ். ஆனா இதுல தான் நம்ம படிச்சோம்ல க்ரோ, அப்புறம் காக்ரோச், இந்த மாதிரி இருக்கவங்களும் டெட்ரிட்டஸ் போய் சாப்பிட்டுருவாங்கன்னு. ஸோ தட் ஒரே சேம் டெட்ரிவோர்ஸ் தான், ஆனா டெட்ரிட்டஸ் டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் தான். அதுக்கு கிராசிங் ஃபுட் செயின்ல இருந்து போய் ஆள் சாப்பிடுவான், டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்ல இருந்து போய் ஆள் சாப்பிடுவான். ஸோ காம்படிஷன் ஃப்ரம் அதர் ஃபுட் செயின் வந்து அங்க லிமிடேஷனா இருக்கும் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்ல. ஓகே, இப்போ இந்த டயக்ராம் பார்த்துக்கலாம். சன் வந்து ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது. அந்த ஹீட்ல இருந்து 2 to 10% வந்து பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டிராபிக் லெவல்ல ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றாங்க. இப்போ சன்னோட 100% ரேடியேஷனும் இங்க யூஸ் ஆகல, பாதி ஹீட்டா வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. நெக்ஸ்ட் பிளான்ட்ல இருந்து அடுத்த டெட்ரிட்டஸ்கோ இல்ல அடுத்ததுக்கு வந்து செகண்டரி டிராபிக் லெவலுக்கு வந்து ஃபுட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ஃபுட் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எனர்ஜி ஃப்ளோ ஆகுது, ஹீட்டா நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அதே போல அந்த பூச்சி புழுவெல்லாம் குருவி பிடிச்சி சாப்பிடுது, அப்பயும் ஹீட்டா எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, வேஸ்ட் ஆகுது. அதை பருந்து சாப்பிடுது, அப்பயும் வந்து ஹீட்டா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்ப இவங்க எல்லாரும் வந்து என்ன ஆகுறாங்க, இறந்து போவாங்க. இறந்து போய் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் வருவாங்க. எங்க போனாலும் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகி எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அப்போ கிராசிங் ஃபுட் செயின்னாலும் சரி, டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின்னாலும் சரி, நமக்கு எனர்ஜி ஹீட்டா ரிலீஸ் ஆகுறது தான் லிமிடேஷன். ஓகேங்களா? லிமிடேஷன்னா அங்க இருக்கக்கூடிய குறைபாடு. ஓகே, ஸோ அதனால நமக்கு வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஈக்கோலாஜிக்கல் பிரமிட்ஸ். ஈக்கோலாஜிக்கல் பிரமிட்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ ஹீட்டா எனர்ஜி ரிலீஸ் ஆகுறதுனால தான் ஒன்லி 10% ஆஃப் த எனர்ஜி வந்து ஒரு டிராபிக் லெவல்ல இருந்து இன்னொரு டிராபிக் லெவலுக்கு ஃப்ளோ ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் ஏதாவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன்ல வேற எதுவும் டவுட் இருந்தா கூட இப்ப கேட்டுக்குங்க. ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. யாருக்கும் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர், பை, சி யூ ஆல். தேங்க்யூ. ஹாப்பி உகாதி. தேங்க்யூ.